வணக்கம். மட்டு நகர் மறைமாவட்ட மறையறிவு செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். செய்தி ஆசிரியர் அருத்தந்தை கிளமன் அன்னதாஸ். செய்தி வாசிப்பவர் நான் டன்ஷிகா யேசுதாஸ். நான் மேரி ஜோஷ்னா இக்னேஷியஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். குருக்கள் மடம் புனித பிரான்சிஸ் அசிசியார் ஆலய பங்கில் 1/2/2026 அன்று திருக்குடும்ப ஆண்டு உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. தாண்டவன்வழி தூய காணிக்கை அன்னை ஆலய வருடாந்த திருவிழாவானது 8/2/2026 அன்று மிகவும் கோலாகலமாக இடம்பெற்றது. பெரிய உப்போடை தூய லூர்து அன்னை ஆலய திருவிழாவானது 8/2/2026 அன்று விமர்சையாக நடைபெற்றது. ஆயத்தியமனை தூய சதா சகாய அன்னை திருத்தல மாசி மாத திருவிழாவானது 8/2/2026 அன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. காரைதீவு குழந்தை இயேசு ஆலய திருவிழாவானது 8/2/2026 அன்று விமர்சையாக இடம்பெற்றது. மட்டக்களப்பு மறை மாவட்டத்தில் உள்ள குருக்களுக்கான வருடாந்த தவக்கால தியானமானது 9/2/2026 தொடக்கம் 13/2/2026 வரை கண்டியில் நடைபெற்றது. நாவட்குடா தூய லூர்து அன்னை ஆலய 118வது வருடாந்த திருவிழாவானது 15/2/2026 அன்று மிகவும் கோலாகலமாக இடம்பெற்றது. தொடர்வன விரிவான செய்திகள். குருக்கள் மடம் புனித பிரான்சிஸ் அசிசியார் ஆலய பங்கில் 1/2/2026 அன்று பங்கு தந்தை ஹர்ஷதன் ரிச்சர்ட்சன் அடிகளார் தலைமையில் திருக்குடும்ப ஆண்டு உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அன்றைய திருப்பலியினை அமலமரி தியாகிகள் சபையை சேர்ந்த அருத்தந்தை மரினோ அடிகளார் ஒப்பு கொடுத்தார். மேலும் திருக்குடும்ப ஆண்டின் சிறப்பம்சமாக ஆலய முன்றலில் திருக்குடும்ப திருச்சுருபம் ஆசீர்வதிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். இத்திருப்பலியில் பல இறை மக்கள் கலந்து கொண்டனர். தாண்டவன்வழி தூய காணிக்கை அன்னை ஆலய வருடாந்த திருவிழாவானது 30/1/2026 அன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 8/2/2026 அன்று காலை 7 மணிக்கு பங்கு தந்தை TA ஜூலியன் அடிகளாரின் ஒழுங்குபடுத்தலில் மட்டக்களப்பு மறை மாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை ஜோர்ஜ் ஜீவராஜ் அடிகளார் தலைமையில் திருவிழா கூட்டு திருப்பலி ஒப்பு கொடுக்கப்பட்டது. திருவிழா நிறைவில் அன்னையின் திருச்சுரூபம் ஆலயத்தை சுற்றி எடுத்து வரப்பட்டு கொடி இறக்கப்பட்டது. 7/2/2026 அன்று சனிக்கிழமை மாலை தூய காணிக்கை அன்னையின் திருச்சுரூப பவனி இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து அருட்தந்தை ஹர்ஷதன் ரிச்சர்ட்சன் அடிகளார் தலைமையில் திருப்புகழ் மாலை, நற்கருணை ஆசீர் என்பன இடம்பெற்றன. திருவிழா அன்று மாலை பங்கு சமூகத்தினரால் பாரம்பரிய விளையாட்டுகள் மற்றும் கலை நிகழ்வுகள் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கதாகும். பெரிய உப்போடை தூய லூர்து அன்னை ஆலய திருவிழாவானது 30/1/2026 அன்று மாலை சின்ன லூர்து அன்னை ஆலயத்திலிருந்து லூர்து அன்னையின் திருச்சுருபம் பவனியாக எடுத்து வரப்பட்டு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது. திருவிழா திருப்பலியானது 8/2/2026 அன்று காலை 7 மணிக்கு பங்கு தந்தை ஜெமில்டன் அடிகளாரின் ஒழுங்குபடுத்துதலில் மட்டக்களப்பு மறை மாவட்ட நிதி பொறுப்பாளர் அருட்தந்தை ஸ்டானிஸ்லாஸ் அடிகளார் தலைமையில் ஒப்பு கொடுக்கப்பட்டது. திருப்பலியில் பல பங்குகளிலும் இருந்து இறை மக்கள் வருகை தந்து கலந்து கொண்டனர். 7/2/2026 அன்று சனிக்கிழமை மாலை திருப்புகழ் மாலை, நற்கருணை ஆசீர் என்பன மட்டக்களப்பு மறை மாவட்ட சமூக தொடர்பு நிலைய இயக்குனரும் இருதயபுரம்
திரு இருதயநாதர் ஆலய பங்கு தந்தையுமான அருட்தந்தை CV அன்னதாஸ் அடிகளாரின் தலைமையில் இடம்பெற்றது. பெரிய உப்போடை லூர்து அன்னை ஆலய திருவிழாவின் சிறப்பம்சம் யாதெனில், திருவிழா தினத்தன்று மாலை 3 மணிக்கு அன்னையின் திருச்சுருவம் சிறிய லூர்து அன்னை ஆலயத்திற்கு பவனியாக எடுத்து செல்லப்படுவதாகும். இதன் போது வருகை தரும் அன்னையின் பக்தர்களின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்துக் கொண்டு செல்வது குறிப்பிடத்தக்கதாகும். ஆய்த்தியமலை தூய சதா சகாய அன்னை திருத்தல மாசி மாத திருவிழாவானது 4/2/2026 அன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 8/2/2026 அன்று திருவிழா திருப்பலியானது காலை 7:30 மணிக்கு திருத்தல நிர்வாகி அருட்தந்தை ஜெரிஸ்டன் வின்ஸ்டன் அடிகளாரின் ஒழுங்குபடுத்தலில் கல்முனை மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை டெரன்ஸ் ராகல் அடிகளாரின் தலைமையில் ஒப்புக் கொடுக்கப்பட்டது. திருவிழா நிறைவில் அன்னையின் திருச்சுரூபம் ஆலயத்தை சுற்றி எடுத்து வரப்பட்டு கொடி இறக்கப்பட்டது. 7/2/2026 அன்று சனிக்கிழமை மாலை தூய சதா சகாய அன்னையின் திருச்சுரூப பவனி இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து திருப்புகழ் மாலை நற்கருணை ஆசீர் என்பன இயேசு சபை துறவியான அருட்தந்தை ஜூட் டிலக்ஷன் அடிகளார் தலைமையில் இடம்பெற்றது. காரைதீவு குழந்தை இயேசு ஆலய வருடாந்த திருவிழாவானது 5/2/2026 அன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 8/2/2026 அன்று திருவிழா திருப்பலி காலை 7:30 மணிக்கு பங்கு தந்தை ஜி அம்ரோஸ் அடிகளாரின் ஒழுங்குபடுத்துதலில் கிளரேஷியன் சபை துறவியான அருட்தந்தை ஆண்ட்ரோய் அடிகளார் தலைமையில் ஒப்புக் கொடுக்கப்பட்டது. திருவிழா நிறைவில் திருச்சுருவம் ஆலயத்தை சுற்றி எடுத்து வரப்பட்டு கொடி இறக்கப்பட்டது. 7/2/2026 அன்று சனிக்கிழமை மாலை நற்கருணை ஆராதனையானது குணமளிக்கும் இயேசு சபை துறவியான அருட்தந்தை அன்பு அடிகளாரின் தலைமையில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு மறைமாவட்ட குருக்களுக்கான வருடாந்த தியானமானது 9/2/2026 தொடக்கம் 13/2/2026 வரை கண்டியில் அமைந்துள்ள லேவல்ல இயேசு சபை தியான நிலத்தில் இடம்பெற்றது. இத்தியானத்தின் வளவாளராக நற்கருணை நாதர் சபையைச் சேர்ந்த அருட்தந்தை ஜஸ்டின் சவுகான் அடிகளார் வழி நடத்தினார். இத்தியானத்தில் மட்டக்களப்பு மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் அதிவந்தனைக்குரிய ஆயர் அண்டன் ரஞ்சித் ஆண்டகை அவர்களுடன் 30 மறைமாவட்ட குருக்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். நாவட்குடா தூய லூர்து அன்னை ஆலய 118வது வருடாந்த திருவிழாவானது 6/2/2026 அன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15/2/2026 அன்று காலை 7 மணிக்கு பங்கு தந்தை இயேசுதாசன் அடிகளாரின் ஒழுங்குபடுத்துதலில் மட்டக்களப்பு மறைமாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை ஜோர்ஜ் ஜீவராஜ் அடிகளாரின் தலைமையில் திருவிழா திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. திருவிழா நிறைவில் அன்னையின் திருச்சுருவம் எடுத்து வரப்பட்டு கொடி இறக்கப்பட்டது. இத்திருவிழா திருப்பலியில் பல இறை மக்கள் கலந்து கொண்டனர். 7/2/2026 அன்று சனிக்கிழமை மாலை திருப்புகழ் மாலை நற்கருணை ஆசீர் என்பன இயேசு சபை துறவியான அருட்தந்தை ஜூட் டிலக்ஷன் அடிகளாரின் தலைமையில் இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து புனித லூர்து அன்னையின் திருச்சுருவ பவனி நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கதாகும். இந்த வருடம் ஆலயத்தில் அமைந்துள்ள லூர்து கவி நிர்மாணிக்கப்பட்டதன் 60வது வைர விழா ஆண்டு கொண்டாடப்படுகிறது. அதனையொட்டி பல சிறப்பு நிகழ்ச்சிகள் இந்த வருடம் முழுவதும் இடம்பெற இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கதாகும்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் மட்டநகர் மறைமாவட்ட மறை அறிவி செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.